இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரும்பல், சளி, ஃபீவர் டைமில் இந்த சூப்பை குடிச்சு பாருங்கள். உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்கும். நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும். கோல்டெல்லாம் கம்மியான மாதிரி தெரியும். என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி சூப்பு தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழி வந்து சூடு, அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு 10 பல் பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்து இடித்து சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டாக சேர்க்க வேண்டாம், இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த சாறு வந்து அப்படியே இறங்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 துண்டு நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு நல்லா இடிச்சிட்டேன். இடிக்கல்லில் போட்டுட்டு இடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்தா அந்த சாரெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அதில் இறங்கி வரும். ஸோ அதனால் சேர்த்துட்டு இப்போ அதை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். 2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் தனியாக சேர்த்துட்டு பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்ட பிறகு 2 கிளாஸ் தண்ணி உங்களுக்கு எதுக்கு எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 5 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் தூளும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு சூப்பை இறக்கிடுங்க. இதை நல்லா கொதிக்க இந்த வந்துட்டு சூப்பை ரெடி பண்ணி வீட்டில் கோல்டு ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்படியே கண்ணில் மூக்கிலலாம் தண்ணி கொட்டும். ஸோ ஃபீவரும் குறையும், சூப்பும் சூப்பராக இருக்கும்.